அவள் தானே எங்கள் புன்னகை. மேலே சென்றாக மாட்டேங்குது. ஒருவேளை ட்ரெயின்ல போறதுனால டவரே கிடைக்க மாட்டேங்குதோ. சோ கடவுளை, எங்க போனாலும் இது ஒரு பிரச்சனை. வீட்டுல இருந்தா ஒய்ஃபை கனெக்ஷன் சரியா கிடைக்கிறது இல்ல, வெளியே வந்தா போன் பேலன்ஸ் வச்சு செய்யுது. ஐயோ ஐயோ. அண்ணி சீக்கிரமா எனக்கு ஒரு மருமகனையும் பெத்து கொடுத்துருங்க. ஓகே, சீக்கிரமா குட் நியூஸ் சொல்லுங்க அண்ணி. இப்போ நம்மள பார்த்தா தானே, நம்ம பார்த்தோன்னையும் உடனே திரும்பிக்கிறா. முன்னால அப்படி பண்ண மாட்டாளே. எதுவா இருந்தாலும் ஒத்தையாரட்டையா நேருக்கு நேரம் பாப்பா. என்ன ஒருவேளை ஏதாவது தேவைப்படுதா? ஒண்ணுமே புரியலையே. எதுக்கு வம்பு கேட்டலாம், அப்புறம் ராட்சஸ் மாதிரி சண்டைக்கு வருவா. என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா இல்ல ஏதாவது வேணுமா? நைட் டைம் தானே, மணி 9:30 ஆகுது. தூங்கலாமே. இப்படியே தூங்குவாங்களா? சரிதான், நான் தூங்குறதுக்கும் சேர்த்து தான் டிக்கெட் போட்டிருப்பேன்னு எனக்கு தெரியும். தூக்கலாம் வரல. அப்புறம் என்ன, ஏன் என்னையவே பார்த்துட்டு இருக்க? நீ ரொம்ப பார்க்க அழகா இருக்கியா, அதான் உன்னை சைட் அடிச்சிட்டு இருக்கேன். ஐயா, எங்க போனாலும் இந்த போனும் கையுமா தான் இருப்பியா? உன்னை சுத்தி இருக்கவங்களெல்லாம் பார்க்க மாட்டேன், அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ்லாம் கொடுக்க மாட்டேன். உன் கூட வந்தா பேய் மாதிரி உட்காந்துருக்கணும் போல. இப்போ என்ன பண்ணணுங்கிற? நீ மட்டும்தான் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்க, அதான் டவர் கிடைக்கல. நான் மூடிட்டு ஃபோன் மேலே தானே பேக்கில் வச்சிருக்கேன். அப்புறம் என்ன? என்ன பேசி பல்ல கட்டணுமா? நீ மூடு, நீ அதெல்லாம் பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியும். என்ன ஜஸ்ட் எப்பயும் போல நார்மலாவது பேசலாம்ல. வாய் இருக்கு பத்தியா? வாயி என் வாய் அப்படித்தான் இருக்கும். என்ன பண்ணுவ? உன்னை கூட கூட்டிட்டு வந்த பாவத்துக்கு என்னை வச்சு நல்லா செய்ய போறேன்னு கண் கூட தெரியுதுமா? ஓ, அப்புறம் நேரம் கடவுளே, என்னதான் உன் பிரச்சனை சொல்லு. எனக்கு இந்த மாதிரி டிராவல் பண்றது ரொம்ப பிடிக்கும். ஆனா இப்படி தனித்தனியா உட்காந்துருக்கிறது பிடிக்கல. சோ ஏன் 2 சீட்டா போட்ட? நம்ம 2 பேர் தானே வரோம், இல்ல படையே வருதா என்ன? எதுக்கு அங்க உட்காந்துருக்க? ஏன் இந்த சைடு வந்து உட்காராத உங்க சீட்டு? எப்பா என்னவா? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. அதான் உட்காந்துருக்கேன்ல, நீ அங்கேயே உட்காரு, நான் இங்கேயே உட்காந்துக்கிறேன். உடனே நான் டச் பண்ணிட்டா, ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டா உடனே நீ சண்டைக்கு வந்துருவோமா? வேணாம். டேய், தனியா உட்கார ஒரு மாதிரி இருக்குடா. என்னமோ எதுக்குள்ள ஜெயிலுக்குள்ள அடைச்சு போட்ட மாதிரி. வந்து இங்க உட்காரு. வேணாம், நான் மாட்டேன். இங்க பாரு, விருப்பம் இல்லாததுதான் அதுக்காக எப்போதுமே விருப்பம் இல்லாததாவே போயிடுன்னு அர்த்தம் கிடையாது. என்ன நான் சொல்றது உனக்கு புரிய போறதும் கிடையாது. மூடிட்டு இங்க வந்து உட்காரு, இல்லனா வேற ஏதாவது சொல்லுவேன். என்ன, எதுக்கு இவ்ளோ பக்கத்துல வந்து உட்கார? தப்பா நினைச்சுக்காத. எனக்கு டிராவல் பண்றது பிடிக்கும். ஆனா நைட் டைம்ல எனக்கு கொஞ்சம் பயம். அதனால தான் உன்னை இங்கே வந்து உட்கார சொன்னேன். கையும் கோர்த்துக்கிட்டேன். ப்ளீஸ் எனக்காக அட்ஜஸ்ட் பண்ணுவியா? ஒரு மௌனம் பரவும் சிறு காதல் பொழுது, துளியில் விளையும் மொழியில் எதுவும் கவிதையடி, அசையும் இமையும் இசையில் எதுவும் இனிமையடி, உன் மார்பில் படரும் உன் பார்வை திரவும், இதயம் புதரில் சிதறி சிதறி வழிவதே, உருகாதே உயிரே விலகாதே மனதே, உன் காதல் வேரை காண வேண்டி வானம் தாண்டி உனக்குள் நுழைந்து. தேங்க்ஸ். பரவாயில்ல. ஆரம்பத்துல உன்னை பார்த்தாலே எனக்கு செம்ம கோவம் வரும். உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனா இப்போ எனக்கு பிடிச்சிருக்கு. சில டைம் நீ பண்ற அந்த ஹர்ட்டிங்கான விஷயம்தான் என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. என் தங்கச்சி தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா வாயும் வயிறுங்கிறது வேற. அவ மேல நீ ஆசைப்பட்டுட்டேன்ற ஒரே காரணத்துக்காக அவ கேட்டா உன்னை விட்டு கொடுப்பேன்னு நீ நினைக்கிறியோ? சத்தியமா இல்லை. பிடிக்காதவனா இருந்தாலும் தான் புருஷனை இன்னொருத்திக்கு கண்டிப்பா எந்த பொண்ணு விட்டு கொடுக்க மாட்டேன். அந்த மாதிரிதான் நானும். லவ்வ கண்டாலே தெரிச்சு ஓடுறனா, காதல் வலின்னு சொல்லிட்டு இருந்த என்னையவே மொத்தமா உன் பக்கம் திருப்பிட்டேன். ஒருவேளை இதுக்கு பேர் தான் காதலோ? தூக்கம் வந்தா தூங்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உன் கூட இவ்வளோ நெருக்கமா இருக்கும் போது எனக்கு எப்படிடா தூக்கம் வரும்? ராஸ்கல். என்ன பதிலவே காணோம்? தூங்கிட்டியா? இல்ல, தூங்கல, சும்மாதான். அப்புறம் ஒன்று கேட்கணும்னு நினைச்சேன். அன்னைக்கு ஹோட்டல்ல உனக்கு மூச்சு திணறல் வந்தபோது அந்த பெயின் கில்லர், அந்த கில்லர் எடுத்துட்டு வந்தியானே, நான் உங்ககிட்ட கேட்டேன். அதுக்கு நான் அது எனக்கு அடிக்கடி வராது, எப்பயாவது வரும், ஆனா நான் அதை யூஸ் பண்ண மாட்டேன்னு சொன்னேன். இப்போ எடுத்துட்டு வந்தியா? எப்படி? ஏன் மறுபடியும் வாயோட வாய் வச்சு? ஏமா தாயே, நான் ஒண்ணுமே கேட்கலமா. அப்படி வடம் வலிக்கு. ஒருவேளை நான் இவளை லவ் பண்றேனா, இவ பக்கத்துல இருக்கும்போது ஒரு மதர் ஃபீல் ஆகுது. நம்ம அம்மா கூட இருக்கும்போது நமக்கு ஒரு உணர்வு இருக்கும்ல,
அந்த உணர்வு இவ கூட இருக்கும் போது இருக்குது. இதுதான் என் வாழ்க்கைங்கிறது எனக்கு புரியுது. ஆனா என்னாலதான் எதையும் ஏத்துக்க முடியல. ஆனா இப்பெல்லாம் நான் ரொம்ப சேஞ்ச் ஆயிருக்கேன், அது எனக்கு தெரியுது. நானா சேஞ்ச் ஆகுறேனா இல்ல என்ன இவ மாத்திர பக்கம் பக்கம் யாரும் இல்லா பூலோகம் வேண்டும் அந்திப்பகல் உன்னருகே நான் வாழ வேண்டும். தூங்கிட்டாலோ? சரி, கொண்டு போய் பெட்ல தூங்க வச்சுட்டு நம்மளும் தூங்கலாம். இன்னும் 4 hours ஆகும். அதுக்குள்ள கொஞ்சம் தூங்கினா டயர்ட் இல்லாம இருக்கும். சரி தூக்கலாம். சரி நல்லா தூங்கிட்டா போல, நம்மளும் அலாரம் வச்சுட்டு தூங்கலாம். நில்லு, எங்க போற? இங்க வா, என் பக்கத்துல தூங்க வா. விடுறி. எங்கடா போற? வா, எனக்கு நீ வந்து பக்கத்துல தூங்கு. வா. சந்தியா வேணாம், விடு சந்தியா. இப்ப நீ வரல, நான் எல்லாத்தையும் கூப்பிட்டு சண்டை போடுவேன். வாடா. சரி சரி வரேன். விட்டுறி. என்ன செய்கிறாய் உன்னிருக்கத்திலே என்னாயுள் வரை உன்னருப்பினிலே வேறென்ன வேண்டும் உலகத்திலே இந்த இன்பம் போதும் நெஞ்சினிலே பக்கம் பக்கம் யாரும் இல்லா பூலோகம் வேண்டும் அந்திப்பகல் உன்னருகே நான் வாழ வேண்டும். என் ஆசைதான் உன் இறுக்கத்திலே என் ஆயுள் வரை உன் அருகினிலே. அனிதா, என்னாச்சு அனிதாக்கு? இவ்வளவு நேரம்லாம் தூங்க மாட்டாளே. எப்போதும் நம்ம எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி எந்திரிச்சு நமக்கு காஃபி கொண்டு வந்து கொடுக்குறவ, நம்ம எந்திரிச்சு குளிச்சுட்டே வந்துட்டோம். இன்னமும் ஏன் எந்திரிக்கல? வேலை நைட்டு தலைவலினால படுத்து தூங்குறாளா? இல்லையே, அப்படி பார்த்தா நைட்டு கொடுத்த டேப்லெட்டுக்கு தலைவலி சரியா இருந்திருக்கணுமே. என்னாச்சு? போய் எழுப்பி பார்க்கலாமா? என்ன பண்ணலாம்? சரி ஓகே. அனிதா, 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 என்ன எந்திரிக்கவே மாட்டேங்கிறா? சரி. அனிதா, அனிதா, என்னாச்சு? அனிதா, அனிதா, இதமா அனிதா, இவ்வளவு காய்ச்சல் அடிக்குது. அனிதா, அனிதா, மா, அனிதா, ஐயோ, அனிதா, எப்படி இவ்வளவு ஜுரம்? ஐயோ, கையை தொட முடியல, அவ்வளவு சுடுது. அனிதா, முதல்ல ஹாஸ்பிட்டல் கொண்டு போகணும். அனிதா, அனிதா இங்க பாரு. உயிரே என் உயிரே உனக்காக நான் இருப்பேன். உலகம் வந்தாலும் உனக்காக நான் எதிர்ப்பேன். அனிதா, அனிதா இங்க பாரு. அனிதா, 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 அம்மா, ஐயோ, அம்மா, அம்மா எங்க இருக்கீங்க? அண்ணி, அண்ணா எல்லாரும் வாங்க. விக்ரம் என்னாச்சு? குழந்தைனாரே, என்னாச்சு? எதுக்கு அடிக்க அப்படி தூக்கிட்டு வந்திருக்கீங்க? என்னாச்சு? டேய் என்னடா விக்ரம், என்னப்பா ஆச்சு? அண்ணா என்னாச்சுண்ணா? அண்ணா, அம்மா, அம்மா, அனிதாக்கு அனிதாக்கு ரொம்ப உடம்பு கொதிக்குதுமா. அம்மா பயமா இருக்குமா. நைட்டு தலைவலின்னு சொன்னாங்க. காலைச்சு பார்த்தா பேச்சு மூச்சு இல்லாம இருக்காங்க. தொட்டு பார்த்தேன் சரியான காய்ச்சல் அடிக்குதுமா. அண்ணா என்ன சொல்ற? விக்ரம், விக்ரம் என்ன சொல்றீங்க விக்ரம்? டேய் விக்ரம் என்னடா சொல்ற? விக்ரம் என்ன சொல்றீங்க? பேச்சு மூச்சு இல்லையா? ஆமா அண்ணி, ஒண்ணுமே புரியல அண்ணி, ரொம்ப பயமா இருக்கு. என்னாச்சுன்னு தெரியல, உடம்பு அப்படியே கொதிக்குது. விக்ரம் விக்ரம் பயமா இருக்கு விக்ரம். என்னடா ஆச்சு? அம்மா, அம்மா நேத்து தலைவலின்னு சொன்னாங்கம்மா. நான் டேப்லெட் எடுத்து கொடுத்தேன். இப்போ என்னாச்சு? அண்ணா காய்ச்சல் அடிக்குதா? ஒண்ணுமே தெரியல ஹரி. அனிதா, அனிதா கண்ணை திறந்து பாருமா. விக்ரம், அதெல்லாம் ஒண்ணும் ஆகுது. நீ ஒண்ணு கலப்படாது. மகேஷ் உடனே கார் எடுப்போம் போ. சரிங்கண்ணா. அண்ணா, நைட்டு டெம்பரேச்சர் செக் பண்ணீங்களா? இல்லடா, டேப்லெட் மட்டும்தான் நான் கொடுத்த தலைவலின்னு சொல்லவும் அதை கொடுத்துட்டு நான் தான் உங்ககிட்ட அதுக்கு முன்னாடி வந்து பேசுனேனே. அப்ப கூட நல்லா தான் இருந்தாங்க. நான் உள்ள போகும்போது டேப்லெட்டோட எஃபெக்ட் தூங்கிட்டாங்கன்னு நினைச்சேன். ஆனா காலைல வச்சு பார்க்கும் போதுதான் ஒண்ணுமே புரியலடா, பயமா இருக்குடா. போய் சீக்கிரமா கார் ஸ்டார்ட் பண்ற போடா. சரி சரி, ஒன்னும் ஆகாது, நீங்க கவலைப்படாதீங்க, நான் காரை ஸ்டார்ட் பண்றேன். வாங்க. ஐயோ அனிதா, அனிதா, ஐயோ பயமா இருக்கு. சரி சீக்கிரமா ஹாஸ்பிடல் கொண்டு போலாம். காய்ச்சல் அடிக்குதுனா போ போ மகேஷ், சீக்கிரம் போ. அனிதா, அனிதா வேணாம் அனிதா, நான் உன்னை ஏத்துக்கிறேன். என்கிட்ட வந்துரு அனிதா. அனிதா கண்ணை திறந்து பாரு அனிதா, நான் பண்ணது தப்புதான் அனிதா. ஐயோ அனிதா, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிருக்கேன்.
இதை நினைச்சு மனசு உடைஞ்சு போய் உனக்கு காய்ச்சல் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அனிதா, அனிதா என்ன பாரு அனிதா. ஒரு முறை பிறந்தேன், ஒரு முறை பிறந்தேன், உனக்கென உயிரையும் நான் கொடுப்பேன். மனதினில் உன்னை சுமப்பதினாலே மரணத்தை தாண்டி வாழ்ந்திருப்பேன். என் கண்ணில் உனை வைத்தே காட்சிகளை பார்ப்பேன். ஒன்னாகாது விக்ரம், சீக்கிரம் போ, சீக்கிரம் போனாங்க பின்னாடி வர. சரிம்மா. வெல்கம் சார். வெல்கம் மேம். வெல்கம். நாங்கள் தெரியும் சார், எல்லாமே முன்னாடியே ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க. எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணி வச்சுருக்கோம். உங்கள் ரூமோட நம்பர் 205. ஆக்சுவலாக ரூம் நான் தானே புக் பண்ணியிருந்தேன். என்ன சொல்கிறீங்க சார்? மகேஷ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர், இவங்க ஹனிமூன் கப்பிள்ஸு, ஸோ எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணுங்கன்னு சொல்லி என்ன இன்சார்ஜாக போட்டிருந்தாங்க. ஸோ நான் தான் அவர். என் பேர் சுவாமிநாதன். சரி, ஓகே. 205 ரூம் நம்பர். ஆமாம் சார், 205 தான். நீங்கள் உங்கள் ரூமுக்கு போங்க. நான் பின்னாடியே ஆள் அனுப்புகிறேன். அவர் வந்து கொண்டு வந்து ரூம் சாவி கொடுப்பாரு. ஓகே, தேங்க்யூ. மோஸ்ட் வெல்கம் சார். என்ன சிங்கிள் பெட்டாக இருக்கு? டபுள் பெட்டு தானே நான் சொல்லியிருந்தேன். சார் அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. இந்த ரூமை யார் உங்களுக்கு புக் பண்ணியிருந்தாங்களோ அவங்க கிட்ட நீங்கள் எதாக இருந்தாலும் கேட்டுக்கணும். ஒன்றுமே புரியல. ஏன் சார் ஏன்னு என்கிட்ட கேட்டால் நான் என்ன சார் பதில் சொல்ல முடியும்? உங்களுக்கு யாரு ரூமை புக் பண்ணாரோ அவர் தான் இது எல்லாத்தையும் பண்ண சொன்னார். அவ்வளோதான். ஹனிமூன் கப்பிள்ஸ்க்கு இப்படி தான் சார் ரூம் இருக்கும். இதுக்கு மேலே எப்படி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. நான் வர. எக்ஸ்கியூஸ் மீ, அவருக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன். ஒன்றும் இல்லை, நீங்கள் போங்க. காஃபி கிடைக்குமா? அது மட்டும் கொஞ்சம் கொண்டு வர முடியுமா? எல்லாமே கரெக்டாக நேரத்துக்கு வந்துடும் மேம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சவர் வந்து கொடுப்பாரு. ஓகே, தேங்க்யூ. போங்க. ஓகே மேடம். என்னடி என்னதுக்கு வைக்கிறப்போ? இல்லை, நான் தெரியாம கேட்குறேன். இங்கே என்ன ஹனிமூனை கொண்டாட வந்தோம்? நீ உன் ஆஃபீஸ் விஷயமா இங்கே வந்திருக்க. நானும் எனக்கு ஒரு சேஞ்சிங்காக இருக்கட்டுமே தான் இங்கே வந்தேன். ஸோ மற்றபடி வேற எந்த என்ஜாய்மெண்ட்டுக்கும் இங்கே இடம் இல்லை. ஓகேவா? உன் தம்பி பண்ணியிருக்காருன்னா அவர் ஏதோ ஒரு நற்பாசியில் பண்ணியிருக்காருன்னு நினச்சிட்டு பேசாம இரு. அதை விட்டுட்டு இவங்க என்ன திட்டிட்டு இருக்க? மான மரியாதை போதுடா. ஏய், அதுக்குன்னு எப்படி ஒரே பெட்ல அட்ஜஸ்ட் பண்ணி தூங்குறது? என்னால முடியாது. நான் அப்படி தூங்க மாட்டேன். எனக்கு கை கால் எல்லாம் போட்டு பழக்கம். நீ அது மட்டும் தான் பண்ணுவியா? மூஞ்ச பேத்துருவேன். மூடிட்டு இருக்க. என்ன காலையில டென்ஷன் பண்ணாத. என்னமோ இது வரைக்கும் ரெண்டு பேரும் ஒரே பெட்ல படுத்து மாதிரி ஓரா பண்ணிட்டு இருக்க. ஒண்ணு நீ கீழ படுப்ப, இல்லனா நான் கீழ படுப்பேன். ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி படுத்துட்டு இருக்கோம். இப்போ ஊட்டி வந்ததனால மட்டும் எல்லாம் மாற போதா? மூடிட்டு என்ன கொடுத்திருக்காங்களோ அதை அட்ஜஸ்ட் பண்ணி இருக்க பாரு. இதுக்கு மேல டென்ஷன் பண்ண சனியா வேற மாதிரி பாப்படா. நான் பிரஷ் பண்ணனும். போய் பிரஷ் பண்ணிட்டு வரேன். ஓ, இம்சை இம்சை இம்சை. தூங்குனது 4 மணி நேரம். அதுல 1 மணி நேரம் கூட என்ன நிம்மதியா தூங்க விடல. நான் இடிச்சு வச்சு தூங்குறேன். எம்மா சரியான ஆளுதான். கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். சரி, பிரஷ் பண்ணிட்டு வரட்டும். அதுக்கப்புறம் நான் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணி. இவனோட பேரு என்னாச்சு? இவன் கத்துறா. ஏய் ஏய், என்னடி ஆச்சு? கருப்பாம்பூச்சியா? கருப்பாம்பூச்சிக்கு பயப்படாத நீ. வரண்டி. ஏய் என்ன என்னடி பண்றீங்க? என்னடி அது ஊத்து பண்ணா? ஏய் என்னடி? ஏய் அது போயிருச்சு. நீ ஏன் இப்படி அழுகுற? ஏய் எவ்வளவு வாய் பேசுற? சாதாரண கருப்பாம்பூச்சி பயப்படுறியா? ஏய் அதெல்லாம் போயிடுச்சு. துரத்தி விட்டாச்சு. இங்க பாரு, என்ன பாரு. என்ன நீ கருப்பாம்பூச்சி பயந்து சாகுற? அது எங்க எங்க கை வச்சிருக்க? ஒண்ணு தெரிஞ்சுக்கிட்டேன்டி, உனக்கு வாய் மட்டும்தான், ஆனா மனசளவுல தைரியம் இல்ல போல. ஒரு சாதாரணமான கருப்பாம்பூச்சிக்கு இப்படி பயந்து சாகுற. உனக்கு என்ன தெரியும்? அது கடிச்சா தெரியும். குரங்கு எவ்வளவு தெரியுமா பயந்து போயிட்டேன். அப்படியா? அங்க பாரு, மறுபடியும் கருப்பாம்பூச்சி உன் சொல்ற. என்னடா சிரிக்கிற? அப்போ போய் போய் தான சொல்லிருக்கேன். இல்ல, சும்மா டேஸ்ட் வச்சு பார்த்தேன். பரவாயில்ல, நல்லாதான் பயப்படுற. தலைமுடி உதிர்வதை கூட தாங்க முடியாது. கண்ணிமைகளில் உன்னை நான் தங்குவேன். உன்னொரு நொடி பிரிவின்
உயிரினை கூட ஏற்க முடியாது கண்ணே. என் கனவிலும் உன்முகம் தேடுவே. தான் கற்பம் பூச்சி போயிடுச்சுல. அப்புறம் என்ன? விடுறா விட. விடணுமா? ஏய் இங்க பாரு, விடுறா. ஏ இங்க இங்க என்ன வேலையை வந்தோம் நீ? விடு விடு சரண். யாரு பிடிச்சிருக்கா, நானா நீயா? நான் கை எடுத்துட்டேன், நீ தான் என் இடுப்புல கை வச்சிருக்க. எடு. எக்ஸ்கியூஸ் மீ சார். விடு. விக்ரம் உள்ள அட்மிட் பண்ணி 1/2 மணி நேரத்துக்கு மேல ஆச்சு விக்ரம். இந்த மாதிரி டாக்டர் வந்து ஒண்ணுமே சொல்லல. அம்மா கொஞ்ச நேரம் அமைதியா இருங்கம்மா. ஒண்ணும் இல்லம்மா, பேச்சு மூச்சு இல்லாம இருந்திருக்கா, அவ்வளவுதான். உள்ள ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, டாக்டர் வந்து சொல்லாமலா? இருங்க. அப்படி இல்லடா, நேத்தே தலைவலின்னு சொல்லி இருந்திருக்கா, அதை நான் கவனிக்காம இருந்திருக்கேன் பாத்தியா? ஐயோ எனக்கு இப்போ ரொம்ப பயமா இருக்கு. ஒருத்தவங்களோட வேல்யூ அவங்க நம்மளை விட்டு போனதுக்கு அப்புறம் தான் தெரியும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிதான் நான் என் பூமியை பறி கொடுத்தேன். அடுத்து அடுத்து நீ என்னை விட்டு போயிட்டேன்னு வச்சுக்கோ, நாளா உயிரே வாழ மாட்டேன். என்கிட்ட வந்துரு அனிதா. நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிருக்கேன், அவசரப்பட்டுட்டேன், ரொம்ப அவசரப்பட்டிருக்கேன். அக்ரிமெண்ட் மேரேஜ் பண்ணது எவ்வளவு பெரிய தப்புன்னு எனக்கு புரியுது. நீ யாரு என் கூட நிலைச்சு நிப்பேன்னு நினைச்சு எனக்கு பயமா இருக்கு. கடவுளே, உனக்கு கண்ணே இல்லையா? கடவுளே, என் மருமகளுக்கு ஒன்னும் ஆயிடக்கூடாது. அது சரி, அவங்க வீட்டுக்கு சொன்னீங்களா? யாராவது ஃபோன் பண்ணி சொன்னீங்களா? மகேஷ் அண்ணா போயிருக்காண்ணா. அவன் தான் நான் கால் பண்ணி சொல்றேன்னு இப்பதான் ஃபோன் எடுத்துட்டு வெளியே போனான். அவன்கிட்ட சொல்லிட்டீங்களா? ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவன் தான் கொஞ்சம் பொறுமையா எடுத்து சொல்லுவான். வேற யாராவது சொன்னா பாதிரி எடுத்து சொல்லி அவங்களையும் பயமுறுத்தி மொத்தமா எல்லாத்தையும் பயமுறுத்தி விட்டுருவீங்க. ஏய், நீ எப்படி அழுதுட்டு இருந்தீங்கன்னா அம்மாக்கு யாருன்னு சொல்லுவா? அல்லாதமா, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. என்ன ஃபீவர்னா ஏதாவது இந்த மாதிரி மூச்சு திணறல் மாதிரி ஏதாவது வந்து பேச்சு மூச்சு இல்லாம இருந்திருப்பாங்க. வெயிட் பண்ணு, ஓகேவா? டாக்டர் வர வரைக்கும். அண்ணா ஒருவேளை நேற்று ஒரு 7 டேப்லெட்டுக்கு மேல நான் கொடுத்துட்டேன். நான் வேணாம் சொல்ல அண்ணி வாங்கி போட்டாங்க. அதனால ஏதாவது சைடு எஃபெக்ட் ஆயிருக்குமா? அப்படிலாம் எதுவும் இருக்காது குட்டிமா. டேப்லெட் போடுறதுனால ஹெவி டோஸ் அப்படி பார்த்தாலும் நீ ஹெட்டேஸ் டேப்லெட் தானே கொடுத்துருப்ப. அது சாதாரணமான டேப்லெட் தான், பாராசிட்டமால் தான் போடக்கூடாது அதிகமா. ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகேவா? பார்த்துக்கலாம், நீங்க எதுவும் கவலைப்படாம இருங்க, டாக்டர் வந்து சொல்லுவாங்க. ஹலோ, என்னடா இவ்வளோ டைம் கால் பண்ணியிருக்க? அதுவும் இவ்வளோ காலையிலேயே? நேற்று எனக்கு ஆஃபீஸில் கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நேற்றே கொஞ்சம் வேலையை முடிக்காமல் போயிட்டேன். அதுக்கு அந்த பாவாடை சாமி திட்டிகிட்டு இருந்தான். சரி காலையில் சீக்கிரமாக வந்து அந்த வேலையை முடிச்சிடலாம், இப்போ தான் முடிச்சு வச்சுட்டு ஃபோன் எடுத்தேன். நீ இவ்வளோ டைம் கால் பண்ணியிருக்க, என்னடா ஏதாவது பிரச்சனையா? சரி ஒன்றும் இல்லை. ஆஃபீஸ்க்கு வந்துட்டியா? சரி, கொஞ்சம் எப்படி உங்ககிட்ட சொல்கிறதுன்னு தெரியல. சொல்லலைனாலும் தப்பாக போயிடும். சரி, ஒன்றும் இல்லை. அனிதா அன்னைக்கு டைஃபாய்டு ஃபீவர் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கேன். ஏய் இரு, முதல்ல பதட்டப்படாத. ஒன்றும் இல்லை, நேற்றுல இருந்தே தலைவலின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நிறைய டேப்லெட் போட்டிருப்பாங்க போல, என்னாச்சுன்னு தெரியல. காலையில் எந்திரிக்கும் போது பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்கவும் அண்ணன் தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் வந்துட்டோம். மொத்தமாக ஹாஸ்பிட்டல் வந்து இப்போதான் டாக்டர் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு சொன்னாங்க, டைஃபாய்டு ஃபீவர், பிளட்டு ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்லி இப்போதான் சொன்னாங்க. அதான் அட்மிட் பண்ணியிருக்கோம். ஃபீவர் தாண்டி ஒன்றும் இல்லை. என்ன, நீ அத்தைக்கிட்ட பொறுமையாக எடுத்து சொல்லி கூட்டிட்டு வா. ஏன்னா அப்புறம் முக்கியமான விஷயம், எக்காரணத்தை கொண்டும் சந்தியா அன்னிக்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லாத. அவங்க 2 பேரும் போன வேலை அது வேற விதமாக போகுது. என்ன, கண்டிப்பாக அண்ணியை சரி பண்ணிடலாம். அதனால அவங்க 2 பேத்துக்கு தெரிய வேணாம். இப்போ நான் என் வீட்டிலே சொல்லிடுவேன், அவங்க 2 பேத்துக்கு தெரியக்கூடாதுன்னு. நீயும் ஃபோன் பண்ணி சொல்லாத, புரியுதா? கொஞ்சம் சீரியஸாக தான் இருக்காங்க. டாக்டர் இன்னும் வெளியே வந்து சொல்லலை. நான் உள்ள நர்ஸ்கிட்ட விசாரித்தேன். அதனால தான் முதல்ல உங்ககிட்ட சொன்னேன். புரியுதா? யாரையும் பயமுறுத்தாம கூட்டிட்டு வா. என்ன, அதெல்லாம் அன்னைக்கு ஒன்றும் ஆகாது. என்ன,
சரியா சரி கொஞ்சம் சீக்கிரம் வா ம் வரவே அழகே அழகே உரை மீண்டும் மீண்டும் நீ நடித்தே வர வேண்டும் வேண்டும் ஒப்பந்தம் போட்டது தப்பாகி போனதே இப்போது சக்கரை உப்பாகி போனதே அன்பே மிருதுளா அப்படி இதில் என்னதான் வச்சிருப்பா? இதுவும் வாழ்க்கைக்கான gift அப்படின்னா எனக்கு ஒன்றுமே புரியல. என்னவா இருக்கும்? நீ மட்டும்தான் பிரித்து பார்க்கணுன்னு வேற சொல்லிட்டா. அதான் அவன் இங்கே இல்லையே, எங்கே போனானோ? சரி, நம்ம மட்டும்தானே இருக்கோம், பிரித்து பார்க்கலாம். எங்க போன இவ என்ன கேட்காம எங்க போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கானே வந்து ஒரு நாளே இந்த பாடு. சோ கடவுளே. சந்தியா சந்தியா ரெஸ்ட் ரூம் ஓபன்ல தான் இருக்கு, அங்கேயும் இல்ல. ஏய் சந்தியா, ஏய் சண்டக்கோழி, ஒரு கால் பேசிட்டு வரேன்னு சொல்றதுக்குள்ள எங்க தான் போனாலும். ஏய் சந்தியா எங்கடி இருக்க? சந்தியா இங்க நின்றுட்டு இருந்த வேலைக்கு ஆகாது, கீழே போய் ரிசப்ஷன்ல கேட்டு பார்க்கலாம். ஏன் வாழ்க்கைக்கான gift அப்படின்னா இதில் என்ன இருக்கு? அதை எல்லாரும் சேர்ந்து மொத்தமாக என் வாழ்க்கையவே அழிச்சிட்டீங்களே, இதில் என்ன இருக்கு அப்படி? ஒரு பட்டாம்பூச்சி இந்த உலகத்துல இவ்வளவு சுதந்திரமா பறக்கும், அந்த மாதிரி தான் நானும் பறந்துட்டு இருந்தேன். என்னென்னமோ பண்ணி என்ன கூண்டுக்குள்ள அடைச்சிட்டீங்கன்னு. பிடிச்ச கூண்டா இருந்தா பரவாயில்ல, பிடிச்சிருந்தோம் பிடிக்காத கூண்டுக்குள்ள அடைச்சிட்டீங்களே. என் சந்தோஷம் எல்லாமே இதோ நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கு பாத்தீங்களா? இந்த மாதிரி எல்லாமே எரிஞ்சு புகைஞ்சு போச்சு. நான் நிம்மதியாவே இல்லை. இதுல என் வாழ்க்கைக்கான gift மட்டும் இதுல என்ன இருந்தப்போ என் வாழ்க்கையே நெருப்புல பொசுங்கினதுக்கு அப்புறம் இதுக்குள்ள என்ன இருக்க போகுது? இது அவசியம் பிரிச்சுதான் பார்க்கணுமா? ஏய் இப்ப ஏண்டி ஹாஸ்பிட்டல்ல நீங்க கூட்டிட்டு வந்த? யாராவது பார்த்தா தப்பா நினைச்சுக்க போறாங்க. ஏற்கனவே அங்க அண்ணி கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல இருக்காங்க, இதுல நீ வேற. இப்ப எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்த? நீ பேசாம இருடா, அதெல்லாம் என் அக்கா நல்லா வந்துருவா, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. இது ஒரு விஷயம் கேட்டில, அந்த கிஃப்ட்டுக்குள்ள என்ன வச்சிருக்கேன்? ஆமா கேட்டேன், இன்னைக்கு சொல்றேன். எனக்கு பிடிச்சிருக்கு, பிடிக்காம இல்ல. ஆனா ஆனா ரொம்ப வலிக்குது, ஏத்துக்க முடியல, கஷ்டமா இருக்கு. ஒருவேளை நானும் உன்னை லவ் பண்ணியிருந்தா எனக்கு இந்த வலி இருந்திருக்குமான்னு தெரியல. என் கண்ணு முன்னாடியே ஒன்னையும் பண்ணி என்னால அது எதுலையுமே வெளியவே வர முடியல. பத்தாததுக்கு அப்பப்ப காயமும் படுத்துறான். ஆனா இதுதான் வாழ்க்கைன்னு ஏத்துக்க முடிஞ்சாலும் வாழ முடியல. என்னாச்சு சார், ஏதாவது வேணுமா? இல்ல அதெல்லாம் ஒண்ணு வேணாம். என் ஒய்ஃபை பாத்தீங்களா? என்ன சார், ரூம்குள்ள இருந்து வெளியே வந்துட்டு ஒய்ஃபை பாத்தீங்களான்னு கேட்டா நான் என்ன சார் பதில் சொல்லுவேன்? இல்ல நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, என் கூட ரூம்ல தான் இருந்தாங்க. எனக்கு அவசரமா ஒரு கால் வந்தது, பேச போனேன். அப்போ அந்த கேப்ல தான் கொஞ்சம் மிஸ் ஆயிருக்காங்க. பாத்தீங்களா? இல்ல சார் நான் பார்க்கல. ஒருவேளை வெளியே ஃபயர் மாதிரி போட்டு சில பேர் உட்காந்துருப்பாங்க, அங்க இருக்காங்களான்னு போய் பாருங்க. ஓ தேங்க்யூ. ஓகே சார். இவளுக்கு என்னதான் பிரச்சனையா? என் கூட இருக்க பிடிக்கலன்னா வேற ரூம் எடுத்து தங்க வேண்டியதானே? சோ கடவுளே. பிடிக்காம தான் தாலி கட்டினேன், நானும் பிடிக்காம தான் வாங்கிக்கிட்டேன். ஆனா போக போக அது எனக்கு பிடிச்சிருக்கு. அந்த மாதிரி அவனுக்கும் என்ன பிடிக்க மாட்டேங்குது, என்ன காயப்படுத்துறா. எனக்கு கஷ்டமா இருக்குன்னு அவனுக்கு தெரியாதா? இங்கதான் உட்காந்துருக்கலாம் பேசா. இல்லையே, இது அந்த மிருதுல கொடுத்த கிஃப்ட் தானே. இதுக்குள்ள அப்படி என்ன இருக்குன்னு நானும் தெரிஞ்சுக்கணும் தான் நினைச்சேன். ஆனா அவ கொடுத்த கிஃப்ட்டை நான் எடுத்து பார்த்தா அது நல்லா இருக்காது. அதனால அவளை பிரிக்க வைக்க வெயிட் பண்ண. இதுல மட்டும் என்னடி வச்சிருக்க போற? அத நீ நல்லா வாழு, இதுதான் உன் வாழ்க்கை, நீ ஏத்துக்கிட்டு வாழணும் அப்படி இப்படின்னு தானே ஏதாவது கொடுத்துருக்க போற. எனக்கு பிடிக்கவே இல்லை, சுத்தமா இந்த வாழ்க்கை எனக்கு பிடிக்கல. அவன் என்ன காயப்படுத்துறான், கஷ்டப்படுத்துறான், எல்லாத்தையும் சகிச்சுட்டு போறேன். என் இடத்துல வேற உள்ளது இருந்தா அவன் கண்ணு தானிய அது தெரிஞ்ச மூஞ்சில விட்டரிச்சிட்டு போயிருப்பான். ஆனா எல்லாத்தையுமே நான் சகிச்சுக்கிறேன். காரணம் என்னன்னே எனக்கு தெரியல. சின்ன வயசுல நானும் சந்தியாவும் அப்பவே இந்த சின்ன குழந்தைங்களெல்லாம் தெரியாம அப்பா அம்மான்னு சொல்லிட்டு விளையாட்டு விளையாடுவோம் தெரியுமா? அந்த மாதிரி விளையாண்டுருக்கோம். அப்போ அவளுக்கு
எனக்கு குழந்தை பிறக்கும். குழந்தை பிறக்கும்போது அவ ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லுவா. நாங்க சின்ன பிள்ளை டிவிலாம் பார்க்கும்போது அதுல குழந்தை பிறக்கும்போது கத்துவாங்க தெரியுமா? அதே மாதிரி சந்தியாவும் கத்துவா. அந்த குழந்தை எப்படி பிறக்கும்ல தெரியாது அந்த வயசுல. ஆனா குழந்தை பிறந்துரும். ஒரு பொம்மையை வச்சுதான் அந்த குழந்தைய நாங்க விளையாடுவோம். அப்போ சந்தியா கிட்ட ஒண்ணு சொல்லியிருக்கேன். நீ பாரு சந்தியா, நீ பெரிய ஆளானாலும் உன் குழந்தைய நான் தான் கையால தொட்டு தூக்குவேன்னு. உன் குழந்தைக்கு நீ அம்மாங்கிறத தாண்டி நான் தான் முதல் அம்மாவா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன்னு அவகிட்ட நான் அதை சொல்லியிருக்கேன். அவளும் அப்பையில இருந்து இப்ப வரைக்கும் அப்படியே தான் இருக்க. ஆனா கடைசியில அவ வாழ்க்கை எப்படி போறதுக்கும் அந்த குழந்தைய அவளால பெத்துக்க முடியாம போனதுக்கும் நானே காரணமாயிட்டேன் பத்தியா. கண்டிப்பா உன் அண்ணன் சரண் என் அக்கா கூட சேர்ந்து வாழ மாட்டேன். என் அக்காவுக்கு தாய்ங்கிற ஒரு ஸ்தானம் தான் கொடுக்க மாட்டேன். என் அக்கா பாவம் தெரியுமா? அவங்க இடத்துல இருந்து பார்த்தாதான் அந்த வலி தெரியும்னு சொல்லுவாங்க. ஒன்னு மனசே மாற மாட்டான். அவன் கல் நெஞ்சுக்காரன்டா. எப்படி சந்தியா மாத்த போறான்னு தெரியல. அந்த கிஃப்ட்டுக்குள்ள நான் வச்சு கொடுத்தது அவ்வளவு ஒரு அழகான விஷயம். கண்ணாடிக்கு பிம்பம் அதை இவள் காட்டினாள். கேட்காத ஓர் பாடல் அதில் இசை மீட்டினாள். அடடா தெய்வம் இங்கே வரமானதே. அழகாய் வீட்டில் விளையாடுதே. அன்பின் விதை இங்கே மரமானதே. கடவுளை பார்த்ததில்லை வலது கண்கள் காட்டுதே. இது நடக்குமா? எனக்கு என் அக்கா தாயாகணும். சின்ன வயசுல ஒரு பொம்மையை வச்சு நாங்க விளையாட்டது நிஜமாக்கணும். அவளோட குழந்தைய நான் கையால தூக்கணும். இது நடக்குமா? சொல்லுடா. ஏய், இது எவ்வளோ அழகான gift தெரியுமா? இது சரணோட கண்ணில் பட்டா கண்டிப்பா அவன் மனசு மாறும். என்ன, நீ ஒன்றும் கவலைப்படாத. சீக்கிரமாவே இப்படி ஒரு விஷயம் கண்டிப்பா நடக்கும். சின்ன வயசுல நீங்க விளையாடினத கூடிய சீக்கிரத்திலேயே அந்த கடவுள் நிஜமாக்குவாரு. நடக்குமா? நம்பு. இத அடிக்கடி அவ எடுத்து வச்சு அழுதுருக்காங்க. இது எதுக்கு இப்ப என்கிட்ட கொடுக்குறா? இது நான் அவளுக்கு கொடுத்தது தானே. இதற்கு இவன் இங்க கொடுத்து விட்டுருக்க. ஓ காதலின் அவஸ்தை எதிரிக்கும் வேண்டாம், நரக சுகமல்லவா. நெருப்பை விழுங்கி விட்டேன், ஓ அமிலம் அருந்தி விட்டேன். என்ன சந்தியா, புரியாத மாதிரி ஒரு கிஃப்ட் அனுப்பியிருக்கா. இது என்னடா தாய் சரடா அனுப்பியிருக்கான்னு யோசிப்பேன். எல்லாத்தையும் சொல். முதல்ல நான் அனுப்பின கிஃப்ட் புரியலனாலும் கண்டிப்பா உனக்கு ஞாபகம் வந்திருக்கும். நீ அம்மாவாகணும். அதுதான் எனக்கு வேணும். நான் சின்ன வயசுலயே சொல்லியிருக்கேன், உன் குழந்தைய நான் தான் மாதிரியே கையால தூக்குவேன்னு. அப்படி ஒரு பாக்கியத்தை நீ எனக்கு கொடுப்பியா சந்தியா? ரெண்டாவது, இது எனக்கு சேர வேண்டியது இல்லை, உனக்கு சேர வேண்டியது. உன் புருஷன் எனக்கு சொந்தமானவன் இல்லை, உனக்கு சொந்தமானவன். இப்ப தாலி கட்டியிருக்கானே உன் புருஷன், அவன் முழுசா உனக்கு சொந்தமானவன். இது என்கிட்ட இருக்க கூடாது. அதனாலதான் எங்க சேரணுமோ அங்கே அனுப்பி வச்சுட்டேன். எல்லாருக்கும் வாழ்க்கை ஒரே மாதிரி இருக்காது. அப்படி நம்ம நினைச்சதுதான் நடக்கணும்னா இந்த உலகத்துல சில விஷயங்கள் நடக்காமலே போயிடும். அதுல ஒண்ணுதான் தலையெழுத்து மாதிரி உன் கழுத்துல தாலி ஏறினது. சொல்ல போனா நீ ஒரு சில விஷயங்கள் எனக்கு எவ்வளவு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்க தெரியுமா? என்னால எதையும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஆனா நீ ஒவ்வொரு நாளும் ரணமா துடிப்பேன் எனக்கு தெரியும். கண்டிப்பா நம்ம வாழ்க்கை நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நாள் மாறுங்க. உனக்கும் மாறும். அந்த நாளுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா அதுக்கு முன்னாடி உன் வாழ்க்கையை நீ வாழணும். நீ குழந்தை பெத்துக்கிறதோ பெத்துக்காம இருக்கிறதோ உன் விருப்பம். ஆனா என்னோட ஆசையை நிறைவேற்றணும். அது
தீராத ஏக்கம் எல்லாம் ஒரு நாள் மாறும். ஐ மிஸ் யூ. அன்னைக்கு என்கிட்ட சண்டை போட்டுட்டு போன இன்ன வரைக்குமே எனக்கு நீ ஃபோன் பண்ணி பேசல. இதை நீ பார்த்துட்டு உன் காலுக்காக நான் வெயிட் பண்ணுவேன். ஐ லவ் யூ. இங்க என்ன பண்ற? அதெல்லாம் உங்ககிட்ட எப்படி? என்கிட்ட தானே வந்து சேரணும். அது சேர வேண்டிய இடத்துல கரெக்டா வந்து சேர்ந்துருச்சு. அது உணர்வில்லாத உயிரில்லாத பொருள். ஆனா உயிரோட இருந்தும் உணர்வுக்கு மதிப்பு கொடுக்காது. நீ இன்னும் என் கூட வந்து சேரல. என்ன நீ ஏத்துக்கல. என்ன நீ காயப்படுத்துற. நீ சேரவே வேணாம். தயவு செஞ்சு என்னை விட்டு போயிடு. அப்படி ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில நடக்க போறதும் இல்லை. நடக்காததுக்கு எதுக்கு நம்ம முடிச்சு போடணும்? என்ன என் கூட உனக்கு வாழ பிடிக்கலன்னா எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துரு. என்ன தயவு செஞ்சு எனக்கு காய் மட்டும் படுத்தாது. என்னால அதை தாங்க முடியல. இப்படி ஒரு விஷயம் கண்டிப்பா என் வாழ்க்கையில் நடக்க போறதில்லை. மிருதுலா, உன்னோட ஆசையை என்னால நிறைவேற்ற முடியாது மிருதுலா. ஏன்னா இதுக்கெல்லாம் நான் தகுதியானவளே கிடையாது. ஏன்னா எனக்கு தாய்ங்கிற ஒரு பட்டத்தெல்லாம் இவன் கொடுக்க மாட்டான். எனக்கு அது வேணாம்.